Hello friends, welcome back to Code Facts. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா switch statement பத்தி தான் பார்க்க போறோம். So last videosலலாம் நம்ம if else condition பார்ட்லாம் வந்து பார்த்தோம். So switch statement வந்து if else மாதிரியே தான், பட் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா if statement பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கிற conditions பொறுத்து நமக்கு வந்து statement வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படினா அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படினா நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நம்ம சொல்றோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல அப்படினா நமக்கு வேற எல்ஸ் பார்ட் போய் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கிற வேல்யூஸை பொறுத்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்புட்டில் வந்து 2 கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து கேஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற இன்புட் வந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஒருவேளை 2வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து வேல்யூஸை பொறுத்து ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்கான சின்டாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து நம்ம எப்படி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வந்து வேல்யூஸ் தான் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கேஸ். ஸோ இப்போ இந்த ஸ்விட்சுக்குள்ளார வந்து நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த வேல்யூவை வந்து நம்ம செக் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து இதுக்குள்ளார இருக்கணும். ஸோ நம்ம எந்த வேல்யூ வந்து செக் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து இதுக்குள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூவாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்விட்ச் கண்டிஷனுக்குள்ளார வந்து இருக்கணும். ஸோ இந்த கேஸ் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து இதுவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்விட்சுக்குள்ளார 2 அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்விட்சுக்குள்ளார வந்து நான் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த கேஸ் வந்து எனக்கு 1ஆ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். அது வந்து நம்ம பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி நான் அடுத்த கேஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கேஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் அடுத்த கேஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த கேஸில் வந்து நான் வந்து 2 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போது அடுத்த கேஸ் வந்து எனக்கு வந்து 2வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 2 அப்படின்னு சொல்லி வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து நமக்கு எந்த கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த 2 அப்படின்ற கேஸ் தான் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பிகாஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்க வேல்யூ வந்து 2. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு எல்லா கண்டிஷனுமே வந்து செக் பண்ணிகிட்டே வரும். ஸோ எந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூக்கு வந்து மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ் வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு கேஸ் முடியும் போதும் கண்டிப்பாக வந்து இந்த பிரேக் வந்து நமக்கு வந்து இருக்கணும். பிகாஸ் இந்த பிரேக் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு எல்லா கேஸுமே வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணோம். ஒருவேளை இது வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இதுக்கான மீனிங். அதாவது இதோட பிரேக் ஆகி அதுக்கு கீழே வர எந்த கேஸையுமே அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோடில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள் வந்து நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் இன்புட்டில் ஸ்கேன் பண்ணி வாங்குகிறேன். ஸோ %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபைர் கொடுக்குறேன். அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஏ. ஸோ இப்போ வந்து நான் ஏவை வந்து ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இந்த ஏ வந்து ஏதோ ஒரு நம்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்விட்சுக்குள்ளார நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். பிகாஸ் நம்ம இந்த ஏ அப்படின்ற வேல்யூவை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து வரிசையாக கேஸ் கொடுக்குறேன். இப்போது கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா கேஸ் வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அதாவது இப்போ நான் கொடுக்குற இன்புட் வந்து இப்போ நான் கொடுக்குற இன்புட் நம்பர் வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ எனக்கு இதுக்குள்ளார என்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ அடுத்து வந்து நான் வந்து பிரேக் கொடுக்குறேன். ஸோ இப்போ அதே மாதிரி நான் அடுத்த கேஸ் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து printfக்குள்ளார நான் வந்து 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பிரேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து கேஸ் 3. ஸோ நான் கொடுக்குற இன்புட் வந்து 3ஆக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த கேஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போது ஃபைனலாக பிரேக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் கேஸில் இப்போ நம்ம எப்படி வந்து இஃப்எல்ஸ் கண்டிஷனில் வந்து எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே வந்து இந்த ஸ்விட்ச் கேஸ்லேயும் வந்து நமக்கு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போது இந்த எந்த கேஸுமே வந்து நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து அந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ஒரு 3 கேஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை கேஸ் வேணால் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டில் வந்து நான் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதாவது இந்த எந்த வேல்யூமே எனக்கு வந்து மேட்ச் ஆகலை, எந்த வேல்யூமே என்னோடய இன்புட்க்கு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து இந்த டிஃபால்ட்டில் இருக்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த டிஃபால்ட் வந்து கடைசியாக தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ இப்போது இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சம் எரர் காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம பில்ட் அண்ட் ரன் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்புட்டில் வந்து 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் நம்ம வந்து இங்கே இன்புட்டில் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த 1 வந்து இந்த ஸ்விட்ச்குள்ளார வந்து போகும். இந்த கேஸில் வந்து நமக்கு வந்து செக் பண்ணோம். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி பார்க்கும். 1 இருந்துச்சுன்னா இந்த 1 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே பிரேக் ஆகிடும். இதுக்கு மேலே எதுவுமே வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ அதே மாதிரியே வந்து ஸ்விட்ச்குள்ளார வந்து போகும். நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து 1ஆன்னு சொல்லி பார்க்கும். ஸோ 1 இல்லை அப்படின்னா இந்த கேஸ் வந்து பிரேக் ஆகி அடுத்த கேஸ்க்கு வந்து போகும். ஸோ இப்போ வந்து 2ஆ அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஆமாம் 2 தான். ஸோ அப்புறம் வந்து இதோட வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம இன்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஃப்ளோட் வேல்யூஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டெசிமல் வேல்யூஸ் வந்து கொடுக்க முடியாது. அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த ஸ்விட்ச் கேஸில் வந்து நம்ம கேரக்டர் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கேர் ஏ அப்படின்னு சொல்லி நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இன்புட்டில் வாங்குறதுக்கு நான் வந்து %c அப்படின்னு சொல்லி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த ஸ்விட்ச்குள்ளார வந்து நமக்கு ஏதான் நம்ம கொடுக்க போகிற இன்புட் கேரக்டர் தான் நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து நல்லாவே தெரியும் ஒரு கேரக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம கேஸில் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்கும்போது நம்ம அப்படியே கொடுத்துருப்போம் இந்த இடத்துல கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேரக்டர் வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த printf ஸ்டேட்மெண்ட்குள்ளார வந்து நான் ரெட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இப்போது அடுத்த கேஸ் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா பி. ஸோ இப்போ நான் கொடுக்குற கேரக்டர் வந்து பியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்த கேஸ் வந்து நான் ஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து நான் கொடுக்குற இன்புட் வந்து ஜியாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து க்ரீன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணணும். இப்போ நான் வந்து இன்புட்டில் ஆர்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி நான் வந்து ஜீன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து க்ரீன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுவே வந்து நான் கேபிட்டல் லெட்டர் கொடுத்தேன் அப்படின்னா
எனக்கு வந்து நாட் டிஃபைன்டுன்னு தான் வரும். பிகாஸ் இங்கே நம்ம கேஸில் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம், கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அடுத்த கேஸ், இந்த கேஸ்க்கு கீழேயே நம்ம கேஸ் கேபிட்டல் லெட்டர் ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், கோலன். ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்த கேஸில் வந்து நான் கேபிட்டல் லெட்டர் பி அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்த கேஸில் வந்து நான் வந்து கேபிட்டல் லெட்டர் ஜி அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேஸ் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் கொடுக்குற இன்புட் வந்து ஸ்மால் லெட்டர் ஆராக இருந்தாலும் சரி, இந்த கேபிட்டல் லெட்டர் ஆராக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு கீழே வந்து எத்தனை கேஸ் இருந்தாலும் சரி, அதில் ஒன்று வந்து ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கேபிட்டல் லெட்டர் ஆர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் பி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லி வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்விட்ச் கேசஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம இன்டீஜர் வேல்யூஸ், கேரக்டர் வேல்யூஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் டெசிமல் வேல்யூஸ், அதாவது ஃப்ளோட் வேல்யூஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ளோட் டேட்டா டைப்போ இல்லை டபுள் டேட்டா டைப்போ யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணி இது பார்க்க வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி என்ன பண்ண முடியும் இதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா பேர் நினைக்கலாம். பட் இதை தாண்டி ஸ்விட்ச் கேஸில் வந்து நிறையா லாஜிக்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதாவது நிறையா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து போடலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி நான் வந்து இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த கான்செப்ட் வந்து எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆகிடும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்கான டிஃப்ரென்ஸையும் வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஸ்விட்சுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த பிளேலிஸ்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. இனி வர கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லலாம் வந்து நம்ம இன்னும் டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங். பை.